இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15ஆம் அதிகாரம் 23:7 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. அவனுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரில் நிலைத்திருங்கள். அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் விரும்புவது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ என்னுள்ள இருக்க, நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தினந்தோறும் விசுவாசிக்கணும், கேட்கணும், ஜெபிக்கணும், முழு மனசாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும். தப்பான வழியில் போய் சம்பாதிக்கலாம், தப்பான விஷயங்களை பண்ணலாம், தப்பான பாதை நோக்கி நம்ம போகலாம், அது நல்லா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? தவறான பாதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போது ஜாலியாக தான் இருக்குல்லோ, ஆனால் ஒரு கடத்தில் மாட்டிட்டு முழிக்கும் போது கூட யாருமே இல்லைல்லோ. கூட இருக்கும்போது பண்ணும்போது எல்லாருமே இருப்பாங்க. திடீர்னு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. திரும்பி பார்த்தோம் நீங்கள் மட்டும் தனிமையில் இருப்பீங்களோ. ரொம்ப கொடுமையான விஷயம் இது தான். ஸோ பண்ணும்போது யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுல்ல, பார்த்துக்கலாம். அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம ஜாலியாக பண்ணலான்னு சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அப்போ நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான் இல்லை. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கும் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கொடுக்கப்படும். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் ஏசப்பாங்க. நமக்கு உரிமை இருக்குங்க கேட்குறதுக்கு. நம்ம ஏசப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, ஜெபியுங்கள், தினந்தோறும் சோர்ந்து போகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் முதலாவது அதுதான் ஒரு விஷயம். உனக்கு இது வராது, நீ இது பண்ண மாட்ட, நீ வேஸ்ட்டு, எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில பல கமெண்ட்ஸ் வருங்க, நெகட்டிவாக தான் வரும். யாருமே பாசிட்டிவ் சொல்லுவாங்க அப்படின்னா, யார் சொல்லுவான் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க, டே உங்களால் முடியண்டா பண்ணுறா, எனக்கு நம்பிக்கை இருக்கடா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேர் உனக்குலாம் என்ன வந்துருப்போம், இல்லை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னவங்களாம் அவங்க வாயை அடைக்கணும். என்ன பண்ணணும்? சண்டை போடணுமா? இல்லை, நம்ம வாழ்க்கையில் சாதித்து காட்டும் போது அவங்க வாயை ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழு மனசோடு வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்ம கூட பேசணும், நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக பேச போகின்றார். மகளே மகனே கலங்காத, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் தேடுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவர் ஆகிய இயேசுவே, உம்மில் நிலைத்திருக்கவும் உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்தில் நிலைத்திருக்க அனுமதிக்கும்படியாய் எங்களை அழைப்பதற்காக உம்மை சோத்திருக்கின்றனப்பா. உம்மை அதிகமாய் சார்ந்திருக்கவும், கடமைக்காக வசனங்களை வாசிக்காமல் உம்முடைய வசனங்களில் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, ஆவிக்குரிய உம்முடைய ஆசீர்வாதம் தினமும் உம்முடைய வசனத்தை உட்கொள்ளும்படி அதன் மேல் எங்களுக்கு பசி தாகமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு தங்கி எங்கள் எண்ணங்களையும் எங்கள் விருப்பங்களையும் செயல்களையும் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் தினந்தோறும் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் எங்கள் நிரப்பியறல வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா, அதிகாலையில் எழுந்து உம்முடைய முகத்தை தேடி உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுது நல்ல ஞானத்தினால் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருவீர் என்று நம்புகிறேன் இயேசப்பா. நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கும் போது உம்முடைய சித்தத்தின்படி எங்களை விருப்பங்கள் அருளும்படி செய்வீராக ராஜா. உம்மையை உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தாங்க இயேசப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களிலும் கிருபையினாலும் தொடர்ந்து நாங்கள் பாக்கியம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் இருப்போம் நம்புகிறேன் இயேசப்பா. உம்முடைய மகிமைக்காகவும் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதத்துக்காகவும் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்குறோம் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி கேட்குறேன் இயேசப்பா. எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.